ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான முழாண்டு தேர்வு அட்டவணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டேட்ல என்னென்ன எக்ஸாம் வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிற பத்தின ஒரு கம்ப்ளீட் கைடா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போறத தருணத்துல ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அந்த விதத்துல இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து முன்கூட்டியே வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான முழாண்டு தேர்வு பட்டியல வந்து அட்டவணையை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டவணைப்படி உங்களுக்கு எந்தெந்த டேட்ல என்னென்ன எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறதுக்கான ஒரு பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இன்னைக்கு டேட்ல அதாவது மார்ச் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான முழாண்டு தேர்வு அட்டவணையை தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் நீங்க ஸ்கிரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எந்தெந்த வகுப்புகளுக்கு எந்தெந்த டேட்ல என்னென்ன எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு முன்கூட்டி வந்து அறிவிப்பு வந்து வெளியாயிருக்குது. இதுக்கான கால அட்டவணை வந்து பார்க்கலாம். இது வந்து 2025 டு 26 இந்த கல்வியாண்டுக்கான முழாண்டு தேர்வு பட்டியலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும், 3ஆம் வகுப்புக்கு வந்து 10 டு 12, 4ஆம் வகுப்புக்கு வந்து 2 டு 4, அதே மாதிரி 5ஆம் வகுப்புக்கு வந்து 10 டு 12 அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த மாசம் ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது யாருக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து பாருங்க, ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4th 5th வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து 7ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர், தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து 6/7 வந்து நடக்குது. அதே மாதிரி 8ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பு வாரியா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸா நம்மளுக்கு வந்து நடக்குதுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அதை தாண்டி வந்து உங்களுக்கு 13 அண்ட் 16 இந்த டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து அறிவியல் சமூக அறிவியல் அப்படிங்கிற வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறாங்க. இது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட்ஸ். இப்போ ஸ்கிரீன்ல நீங்க நெக்ஸ்ட் பாக்குறது எல்லாமே வந்து 6th to 9th வரைக்கும் இருக்கக்கூடிய 3ஆம் பருவ தொகுதி முறை தேர்வு அப்படிங்கிற முழாண்டு தேர்வுக்கான பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுவே வந்து பாருங்க நம்மளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது வரக்கூடிய இப்போ வந்து மார்ச் முடிஞ்சாச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதியே நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 6th to 9th சரிங்களா? 6th to 9th வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து நடத்துறாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா விருப்ப மொழி பாடங்கள் நீங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதினாலும் ஓகே, இல்ல வந்து நீங்க வந்து தெலுங்கு உருதுன்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற விருப்ப மொழி அப்படிங்கிற பாடத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஆங்கிலம் கணிதம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் பேப்பர் தாண்டி வந்து மேக்ஸஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து உடற்கல்வியல் தேர்வு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நடத்த போறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th வந்து கணிதமும், 7th வந்து ஆங்கிலமும், 8th வந்து பாத்தீங்கன்னா கணிதமும், 9th வந்து ஆங்கிலமும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வந்து அறிவியல் சமூக அறிவியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நடத்துறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 16ஓட உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சிருது. சரிங்களா? அதாவது ஏப்ரல் 16 தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் 17ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கான அந்த கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஏன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய தருணத்துல அதுக்கு முன்கூட்டியே இந்த ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கறதான் பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து அவங்க ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அவங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எது பண்ணணுங்கிறத இந்த டைம் டேபிள் வச்சு அவங்க ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைம் டேபிள் பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சோசியல் மீடியா பேஜ்லையும் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.